ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ். வீட்டில் எதுவுமே இல்லாத போது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 முட்டை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டை லைட்டாக கீறி விட்டு இதில் போட்டு நல்லா நம்ம இந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் போய் மேலே ஒரு கோட்டிங் வர வரலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அந்த கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரலும் வதக்கிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4லேருந்து 5 தக்காளி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்காளி எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். குக் பண்ணும்போது நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணிக்கலாம். அது பொறுமையாக நல்லா குக் ஆகி வரும். நீங்கள் நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த கரண்டியாலேயே கொஞ்சம் லைட்டாக தக்காளியும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நான் ஒரு 5 to 10 minutes நல்லா நான் அதை குக் பண்ண விட போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரலும் நம்ம அதை குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கொஞ்சமாக வந்துடுச்சு. நான் மறுபடியும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.